ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜோராவில் புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அரௌண்ட் 12-13 டிசைன்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ 2-3 டேஸ் முன்னாடி தான் நம்ம லியாஸாவில் கலெக்ஷன்ஸ் போட்டோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் சோல்டு தான். வெரி ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் லெஃப்ட் ஓவர்ஸ். அதனால் நம்ம இப்போ வந்து திரும்ப ஜோரா கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்திருக்க ஜோரா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியான டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்ஸ், டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த குரூப்பில் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் போடல. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து நான் ஃபோட்டோஸ் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு பீஸு. கலர் வந்து நேவி ப்ளூ. ஒரு என்ன லைட் மிக்ஸான ஒரு நேவி ப்ளூ ஷேடுங்க. நேவி ப்ளூவில் ஒயிட் கலர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ யோக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த காலர்லேருந்தே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நீட்டான ஒயிட் கலர் யோக் ஒர்க்கு. சூப்பரான குர்த்தி, ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலு. ஸோ அடுத்தது செகண்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இது வந்து பர்பிள் டீப் பர்பிள் ஷேடு, ஃபாயில் பிரிண்ட்ஸு, சில்க் ஃபேப்ரிக்கு, ஓகேங்களா? ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்க மாதிரியான மெட்டீரியல். யோக் ஒர்க் பாருங்கள், கொஞ்சம் ப்ராடாகவே நல்ல ஒரு ஜரி எம்ப்ராய்டரியில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த பீஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து லியாஸாவோடது பிளெயின் ஃபேப்ரிக்கு, நல்ல ஒரு சீ க்ரீன் கலருங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வாங்கணும்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ யோக் ஒர்க் பாருங்கள், ரொம்ப ப்ரிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்ல நீட் ஃபினிஷிங்கில் த்ரெட் ஒர்க்கு, ரொம்ப அழகான பீஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து குர்த்தி வந்து பிளெயினாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்து பிளெயினாக வேணும், ஆஃபீஸ் யூஸு, அதே மாதிரி கீழே ஜீன் ஜெகின் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஐட்டம், ஓகேங்களா? ஸோ அடுத்த பீஸ் பார்க்கலாம். நான் எந்த பேண்ட் வேணாலும் போட்டுப்பேன், அதுக்கு மேட்ச் ஆகலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த பேண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் போடுற மாதிரி ஒரு பீஸஸ். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஷேடு, அதில் ஃபுல்லாகவே கிளம்ஸியாக ஃப்ளவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் பாருங்கள். ஸோ லாவெண்டரு, எல்லோ, அதுக்கப்புறம் நல்லா ஒரு பீச் பிங்க்கு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி யோக் ஒர்க்கும் கூட சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிளாக்லேன்னு அதை சுற்றி கோல்டன் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? நிறைய பேண்ட்ஸ்க்கு நீங்கள் எந்த பேண்ட் போனாலும் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு குர்த்தி, ஓகேங்களா? ஸோ அடுத்த குர்த்தி காட்டுறேன். ஸோ இது வந்து செம்ம அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜுவல்லரி எல்லாமே கிராண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ நல்ல ப்ரிட்டியான கலரு. ஸோ இப்போ சாரீஸ்லாம் இது நல்ல ட்ரெண்டில் போச்சு. ஃபேப்ரிக்கும் இது சில்க் ஃபேப்ரிக்குங்க, நல்ல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்கும் பார்த்தாலே தெரியல. சாஃப்ட் ஃபேப்ரிக்கு, டூ டோன் ஃபேப்ரிக்கு. டூ டோன்னா நல்லா ஒரு ஷைனிங்காக தெரியுற மாதிரியான ஒரு மெட்டீரியல். வெயிலெல்லாம் போனோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், மாதிரி ஷைனிங்கான மெட்டீரியல், சூப்பரான கலர், ஓகேங்களா? ஸோ இது அடுத்த ஆர்டிக்கல் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதே மெட்டீரியல், அதே பேட்டர்ன், பட் இங்கிலீஷ் கலரு. ஸோ எனக்கு ட்ரெடிஷ்னலாக வேணாம், ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா இந்த பேஸ்டல் ஷேட் போய்க்கலாம். சரி பாருங்கள், நல்ல ஒரு சாக்லேட் கலரு. ஸோ டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்லா செட் ஆகும் இந்த கலரு. ஸோ சூப்பரான கலரு, உங்களை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து மேங்கோ பல்ப், அந்த மாதிரி ஒரு கலருங்க. நல்லா மஸ்டர்ட் எல்லோவும் மேங்கோ எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி. மஸ்டர்ட் எல்லோ விட பிரைட்டாக இருக்குது, மேங்கோ எல்லோ விட கொஞ்சம் டஸ்கியாக இருக்கும். யோக் ஒர்க் பாருங்களேன், செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட் செட் வந்துச்சு இந்த பேட்டர்னில் ரீசெண்டாக. ஸோ இது அதே பேட்டர்ன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கிற மேங்கோ பல்ப் கலரு, ஓகேங்களா? ஸோ அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ. ஸோ டார்க் நேவி ப்ளூ, இது வந்து பிங்க்லேயே வர கலரு. ஸோ ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் யூஸ், ரெகுலர் யூஸ், டார்க் கலர்ஸ் வரும். இதான் யோக் லைனு. இது எல்லாமே ஃபேப்ரிக்லேயே இருக்கிற பிரிண்ட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ண போகாது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு க்ரீன் ஷேடு, இந்த மாதிரி அதாவது சூப்பரான ஒரு க்ரீனு, லைட் பாசி க்ரீன்லேயே ஒரு மாதிரி லைட் ஷேடு. ஸோ சூப்பராக இருக்குது. வெள்ளை கலர் பேண்ட் போட்டால் போதும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ யோக் பக்கத்தில் காட்டுற பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலான ஒர்க்கு, நீட்டான ஃபினிஷிங், ஜோரா பிராண்டு. ஸோ இதோட ஆக்சுவல் டேக் காஸ்ட் பாருங்கள். ஸோ லைக் சம் 899, 799 அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்குற காஸ்ட்டு 300 ருபீஸ் தான், ஓகேங்களா? ஸோ மினிமம் 4 பீசஸ் வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் கூட ஃப்ரீ, ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்தது பேபி பிங்க்கு. ஸோ பேபி பிங்க்கில் இது சில்க் ஃபேப்ரிக்குங்க. ஸோ இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ பேபி பிங்க்கு ஃபேப்ரிக் வந்து சில்க்கு. ஸோ ஃபாயில் பிரிண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யோக்கில் ஒர்க் வந்து செம்ம கிராண்டாக இருக்குது. பக்கத்தில் காட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ யோக் வந்து ரொம்ப நீட்டான டீட்டெயில்டான ஒர்க்கு, சூப்பராக ஒரு பர்த்டே பார்ட்டி டெம்பிள் வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து பர்பிள் ஷேட் பார்த்தோம். ஸோ இது வந்து பேபி பிங்க்.
லைட்டு ஷேடு ஓகேங்களா. மோஸ்ட்லி பேபிஸ் கிட்டலாம் எதுக்கு இது விற்கும்னா எல்லா டாட்டர்ஸும் இந்த மாதிரி பேபி பிங்க் லைட் வச்சுருப்பாங்க குட்டி பாப்பாஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி மதர்ஸ் வந்து இது வாங்கினீங்கன்னா உங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேபி பிங்க்கு ஒரு சூப்பரான கலர் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு வைலட் ஷேடு. ஸோ இது வந்து ஒரு லைட் வைலட், ஒரு நல்ல லைட் வைலட்டு கத்திரிப்பூ கலர், அதுலேயே கொஞ்சம் லைட் கலரு, நல்ல வெள்ளை கலர் பேண்ட்டுக்கு போடுற மாதிரியான ஒரு சூப்பரான குர்த்தி. ஸோ இதோட யோக் லைன் பக்கத்துலேயே பாருங்கள் சில்வர் அண்ட் த்ரெட்டில், சில்வர் அண்ட் ஒயிட் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து மெரூன் ஷேடு. ஸோ இது வந்து காலரில் வந்து காலரில் இருந்து இந்த எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து அகைன் ஃபாயில் பிரிண்ட் அண்ட் சில்க் ஃபேப்ரிக்கில் வரக்கூடிய கிராண்டான குர்த்தி. ஸோ இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸு கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் கொண்டு வந்திருக்கோன்னா, இப்போ சரஸ்வதி ஆயுத பூஜா அந்த மாதிரிலாம் வந்துடுறேன். ஸோ பூஜா டேஸ்க்கு ட்ரெடிஷ்னலாக இருக்குங்கிறனால நம்ம கொஞ்சம் சில்க் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கு ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஒரு 5 to 6 டிசைன்ஸ் நம்ம போட்டுருக்கோம். அதை டார்கெட் பண்ணி தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் ஆயுத பூஜைக்கு புது ட்ரெஸ் வாங்கிடுங்க ஓகேவா. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கொஞ்சம் சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் 2 டோன் மெட்டீரியலில் 2 கலர்ஸ் காட்டியிருந்தேன். இது வந்து 3வது கலர். இது வந்து பிஸ்தா கிரீன். ஸோ எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு ரிச் கலரு. ஸோ லுக்கு கூட ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஒர்க் போகிறவங்கெல்லாம் இதை டார்கெட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வித் அண்டிகார்டு இது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். ஸோ யோக்கோட ஒர்க் பாருங்கள். ஸோ எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணுறவங்க வந்து 300 rupees தானே, அதனால இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து நான் ரெகுலராக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக சேல் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதுக்கு வந்தது கிடையாது. ஸோ ஆஃப்டர் வாஷும் இது நல்லா தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ புதுசாக இந்த பிராண்ட் வாங்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் லாஸ்ட் பீஸு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்க கஸ்டமர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கலெக்ஷன்ஸ்